This conference will now be recorded. See, today we're going to discuss about user-defined exceptions. The another name is custom exceptions. நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு நம்மளே ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறோம். கஸ்டம் எக்ஸெப்ஷனா புரியுதா? யூசர் டிஃபைன், யூசர் நம்ம தான். நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த கண்டிஷன் ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸெப்ஷன் நம்ம ரைஸ் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும். இட்ஸ் ஏ யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஆர் வி கேன் சே இட் அஸ் கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் லாஜிக் வந்து அந்த எக்ஸெப்ஷன் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் எக்ஸெப்ஷன்லயும் அன்செக் எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸெப்ஷன் இருக்காது. லைக் நல் பாயிண்டர், அப்புறம் வந்து ஆஸ் வெல் அஸ் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் இருக்கும், அரே இண்டெக்ஸ், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் பவுண்ட் எக்ஸெப்ஷன், இது மாதிரி தான் இருக்குமே தவிர உங்க அப்ளிகேஷன் லாஜிக் ஏற்ற மாதிரி எக்ஸெப்ஷன் இருக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும், யூ ஹேவ் டு ரைட் யுவர் ஓன் கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகே, சரி. Okay. Basically, you will write your custom exception based on the user needs. User needsக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓன் எக்ஸெப்ஷன் எழுதுறீங்க. ஓகேங்களா? யுவர் அப்ளிகேஷன் will be different. உங்க அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் வேலிடேஷன் பண்றீங்க. ஏஜ் வேலிடேஷன் பண்றீங்க. 18 இயர்ஸ்னா வேலிட் டு vote. லெஸ் than 18னா இன்வேலிட் டு vote சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எதுக்காக கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். why to use custom exceptions. ஓகேங்களா? ஓகே, there are two reasons. ஓகேங்களா? ரெண்டு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் நான் கேட்ச் பண்ணணும். அந்த எக்ஸப்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவைலபிளா இல்ல. இதுல அவைலபிளா இல்ல, என்னோட ஜாவால செக் எக்ஸப்ஷன்லயும் அன்செக் எக்ஸப்ஷன்ல அவைலபிளா இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஸ்பெசிபிக் சப்செட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் நான் வந்து ஓனா எழுதி என்ன பண்ணிப்பேன், ஹேண்டில் பண்ணிப்பேன். செகண்ட் ஒன் இஸ் பிசினஸ் லாஜிக் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? உங்க பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? இஃப் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் வேலிடேஷன் இருக்கு, மோர் தென் 2.5 lakhs salary வாங்கினா என்ன பண்ணணும், they can able to pay tax, they want to pay tax. less than 2.5 lakhs salary வாங்கினாங்க அப்படின்னா they no need to pay any tax. ஓகேங்களா? இது மாதிரி வந்து பிசினஸ் லாஜிக்ஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து ஃப்ளோக்கு எக்ஸப்ஷன் வந்து நீங்களே த்ரோ பண்றீங்க, எக்ஸ்பிளிசிட்டா த்ரோ பண்றீங்க. ஓகேங்களா? இனிமேல் லெஸ் தென் 2.4 lakhs யார் வாங்குறாங்களோ அவங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்ற எக்ஸப்ஷன் நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஓன் கஸ்டம் எக்ஸப்ஷன் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நவ் ஐ டுக் தி ஜாவா டி பாயிண்ட் டு ஜெனரேட் a custom exceptions. கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு you have to inherit the properties of the exception class. exception தான் நமக்கு யாரு, அதுல தான் எல்லா எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. checked exceptions as well as unchecked exception இருக்கு. you have to create your own class and then you have to inherit the properties from the exception class. ஓகேங்களா? நீங்க inherit பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா you have to create a constructor create பண்ணணும். you have to create a parameterized constructor. இந்த parameterized constructor என்ன பண்ணணும், ஒரு string பாஸ் பண்ணிட்டு you can pass some custom message in your custom exceptions. this is what you want to do. ஓகேவா? மோஸ்ட்லி த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம் எக்ஸப்ஷன் த்ரோ பண்றதா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நான் வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் யூசிங் த்ரோ கீவேர்ட் மோஸ்ட்லி நீங்க வந்து செக் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலாம், அன்செக்டும் த்ரோ பண்ணலாம். ஆனா வந்து மோஸ்ட் 70 to 80% they will throw only the custom exceptions. custom exception means user defined exceptions. I want to create my own exception. புரியுதா? நான் என்ன பண்ண போறேன், ஓன் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ண போறேன், அதுக்கான வந்து த்ரோ பண்ண போறேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் த்ரோ பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கேன் கோ ஃபார் திஸ் கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? இவன் அதே தான் போட்டிருக்கான். ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பிசினஸ் லாஜிக் வந்து இருக்கு. என் பிசினஸ் லாஜிக்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ் நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் கேன் கிரியேட் ஒன் கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்பதான் வந்து டெவலப்பர்ஸுக்கும் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாக்ட் ப்ராப்ளம். இப்போ வந்து லெஸ் தென் 2.4 lakhs ஒரு வருது. ஓகேங்களா? அவங்க டிடிஎஸ் பே பண்ண தேவையில்ல. அப்போ எக்ஸப்ஷன் த்ரோ ஆச்சுன்னு வச்சுங்களேன், த்ரோன்னு போட்டு அந்த எக்ஸப்ஷன் நீங்க த்ரோ பண்றீங்க அப்படின்னா அப்போ டெவலப்பர் புரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த கண்டிஷன் வந்திருக்கு, அதனால தான் இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுன்னு சொல்லிட்டு அவருக்கு புரியும். ஓகேங்களா? இதுக்காகவும்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஜாவா எக்ஸெப்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அந்த 2 ரீசனுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம், கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். Now what I going to do, I going to create one class. அந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆர்குமென்ட்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண போறேன். அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நான் கஸ்டம் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹோல்ட் a minute. While going for interview, learn all these points. It's very important actually to catch truths for the business logic exceptions as well to catch and provide a specific treatment to a subset of existing Java exceptions. இந்த 2 ரீசன் மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம போறோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். க்ளோஸ். Okay. Our project is Java collections, SRC main Java, and then exception handling. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு தனியாக பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேங்களா? நியூ போங்க. ஜஸ்ட் கிரியேட் a package com dot cloudfire dot custom exception சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் finish. ஓகேங்களா? கிளாஸ் பண்ண போறேன். It's not creable. Yeah. இந்த கிளாஸ் என்ன கொடுக்க போறேன் தெரியுதா? valid TDS validation. ஓகேங்களா? TDS validation சொல்லிட்டு TDS validation exception. TDS validate பண்ண போறேன். TDS என்ன புரியுதா? 2.5 lakhs மேல வாங்குறவங்கலாம் டாக்ஸ் பே பண்ணணும். less than 2.5 lakhs கீழே வாங்குறவங்கலாம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். TDS validation exception. ஓகேங்களா? ஃபைன். Just make it as TDS validation exception. Finish கொடுத்துருங்க. இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நாம் வந்து இன்ஹெரிட் பண்ணணும். என்ன இன்ஹெரிட் பண்ணணும்? inherit the properties of parent class, that is called exception class. inherit பண்ணா என்ன யூஸ் பண்ணணும்? வேக் சொல்லுங்க பார்க்கலாம். I want to inherit the properties of exception class. What I have to use? I want to inherit the properties of parent class. Parent class ல ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் என்ன பண்ணணும்னா என் சைல்ட் கிளாஸ்ல inherit பண்ணிக்கணும். இதுக்கு என்ன கீவேர்ட் நான் யூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் கிளாஸ்ல இருந்து நான் inherit பண்ணிக்கணும். பாஸ்கரன் வேக். I want to inherit the properties of parent extends. Yes, sir. Extends யூஸ் பண்ணணும். extends யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? என்னோட parent class என்னது? exception class. exception class என்ன பண்ணுங்க? inherit பண்ணுங்க. இல்லைங்களா? ஃபைன். சரி, இப்போ எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கலாம். வேக் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். இந்த கிளாஸுக்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும். Can you help me on this? Constructor you have to create. That should be a parameterized constructor. இதெல்லாம் oops கான்செப்ட்ல நான் 10 டைம்ஸ் எடுத்துட்டு பிரகாஷ். கன்ஸ்ட்ரக்டர்லாம் யாரா சொல்லுங்க பார்க்கலாம். how to create a constructor. ரெண்டு பேருக்கு தெரியல பாருங்க. கன்ஸ்ட்ரக்டர் வந்து நான் இது வந்து ஒரு oops கான்செப்ட்ல 10 டைம்ஸ் மேல நான் எடுத்துட்டு போயிருந்தேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? இப்பயே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண முடியலனா constructor mostly used for creation of object. Can you say how to create constructor? Constructors are same as the class name. Public are the class name. சொல்லுங்க. public access specifier. Access specifier are the class name.
T. Class name, TDS validation. It should be parameters constructor. Parameter என்ன பாஸ் பண்ணணும்? எனக்கு வந்து custom message, ஓகேங்களா? custom Yes. Message in a string. பாஸ் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்னோட பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நான் இன்ஹெரிட் பண்ணணும். என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் இன்ஹெரிட் பண்ணலாம்? இன்ஹெரிட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. எக்ஸ்டென்ஸ் போர்டு எக்ஸெப்ஷன் எடுத்துட்டு ஐ வாண்ட் இந்த கஸ்டம் மெசேஜ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என் பேரண்ட்லயே இருக்கு. ஆக்சுவலா எக்ஸெப்ஷன் என்ன இருக்கு? எனக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. நான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் இங்க என்ன யூஸ் பண்ணணுமா இல்லையா? எஸ் சார். ரீயூஸ் பண்ணணுமா இல்லையா? எக்ஸெப்ஷன்லயே என்ன இருக்கு? எனக்கு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதுல என்ன இருக்கு? ஸ்ட்ரிங் கஸ்டம் மெசேஜ் இருக்கு. சம் ஸ்ட்ரிங் ஆக்சுவலா இருக்கு. அதை யூஸ் பண்ணணும். எனக்கு யூஸ் பண்ணணும் this keyword. This keyword ஏங்க this keyword used to refer the current class properties. current class இங்க ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தா இது ஆக்சஸ் பண்ண முடியும். current classல மட்டும் தான் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண முடியும். this keyword நான் கேக்குறது வந்து என்னோட பேரண்ட் கிளாஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கஸ்டம் மெசேஜ்ன்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதை ஆக்சஸ் பண்ண போறேன். என்ன யூஸ் பண்ணணும்? ஏங்க இது மாதிரி லாஜிக் தெரியாம பேசாதீங்க முதல்ல. this keyword used to refer the current class properties, but super keyword used to refer the parent classல வந்து என்ன பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? சூப்பர் ஆஃப் கஸ்டம் மெசேஜ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸெப்ஷன்ல என்ன இருக்குன்னா ஒரு பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அந்த அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்கு. அந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணிக்கிறேன்? நான் வந்து இதுல வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன். தட்ஸ் யூஸ் ஆஃப் சூப்பர் கீவேர்ட். ஓகேங்களா? ஃபைன். நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு custom exception create பண்ணிட்டேன். custom exception or you can say it's user defined exception. user defined exception or you can say it as என்ன சொல்லலாம்? custom exception. ரெண்டு நேம் சொல்லலாம். ஓகேங்களா? custom exception நம்ம கிரியேட் பண்றது, யூசர்னா நம்ம பண்றது ஆக்சுவலா. ஓகேங்களா? பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். I going to create the என்ன பண்ணலாம்? The name I going to give TDS calculation. TDS calculation. Make it mute. Whenever you're not answering, make it mute. TDS calculation. Okay, fine. I'm going to write one method. என்ன மெத்தட் எழுத போறேன்னு தெரியுதா? Those who are getting more than 2.5 lakh salary, they are eligible for TDS. Those who are getting less than 2.5 lakhs salary, they are not eligible for TDS. ஓகேங்களா? அதான் பண்ண போறேன். I'm going to use specifier. specifier என்ன யூஸ் பண்றேன்? protected யூஸ் பண்றேன். கரெக்ட்டா? protected யூஸ் பண்றேன். முன்னாடி யூஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. இது நான் protected and then method create பண்ண போறேன். protected static is optional and then return type is void. It's not going to return any value. If you give void, the method is not going to return any value. And then validate TDS. In this you're going to pass என்ன பாஸ் பண்ண போறீங்க? salary பாஸ் பண்ணணும். salary பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் ஆக்சுவலா. ஓகேங்களா? fine. I going to write on if condition. condition என்ன பண்ண போறேன்? salary lesser than 2 lakhs 50,000 இருக்கா பாருங்க. units 10 100 1000 10 lakhs 10 lakhs. sorry 10 கட் பண்ணணும். ஓகேங்களா? Yes sir. if salary less than 2,50,000, ஏன்னா இங்க பாருங்க என்ன இருக்கு? s capsல இருக்கு. நான் small s யூஸ் பண்ணிட்டேன். that's why it's throwing error. compile time error. என்ன பண்றோம்? salary less than 2.5 lakhs இருந்தா என்ன பண்ணணும்? பிரகாஷ் இதை எடுத்து ஞாபகம் பாருங்க. if salary less than 2.5 lakhs, I want to throw my user defined exception throw பண்ணலாம். ஓகேங்களா?
நீங்க நேத்து என்ன பண்ணிருந்தீங்க தெரியுமா? அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் த்ரோ பண்ணிருந்தீங்க. ஆனா நான் இப்ப என்ன பண்ண போறேன், என்னோட யூசர் டிஃபைன் நான் டிஃபைன் பண்ண எக்ஸெப்ஷன் இது. ஓகேங்களா? இது ஃப்ரேம் ஒர்க்ல நீங்க என்ன பண்ணணும், நீங்களே ஒரு ஓனா எக்ஸெப்ஷன் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க த்ரோ பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், வாட் குட் ஐ யூஸ், என்ன யூஸ் பண்ணணும், த்ரோ த்ரோக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் த்ரோ பண்ண போறேன். என்ன த்ரோ பண்ண போறேன் பாருங்க, இந்த டிடிஎஸ் வேலிடேஷன் எக்ஸெப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸ் ஆக்சுவலா ஒரு கிளாஸ் இது ஆக்சுவலா. ஓகேங்களா? இந்த கிளாஸ் நீங்க என்ன பண்ணணும், த்ரோ பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி தான் த்ரோ பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுங்க, நியூ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ண தெரியுதா, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். தட்ஸ் வை யூசிங் நியூ. யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி த்ரோ பண்ணுங்க. ஓ இட்ஸ் பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். இங்க பாருங்க, பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பாஸ் பண்ணலாம், ஒரு கஸ்டம் மெசேஜ் பாஸ் பண்ணலாம். அப்போ பிராக்கெட்ல என்ன பாஸ் பண்ணுங்க, not eligible for text. yes அவர் வந்து எலிஜிபிள் கிடையாது. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னா கம்பைல் டைம்ல த்ரோ ஆகுது. ஏன் தெரியுமா, சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? இங்க கொடுத்துக்காம பாருங்க, இங்கே பாருங்க. need to add throws in my method statement. த்ரோஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் டு த டெவலப்பர்ஸ். நீங்க தான் மெத்தட் எழுதிருக்கீங்க ஆக்சுவலா. நீங்க வந்து உங்களோட டீம்ல இருக்க டெவலப்பர்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், மெத்தட்ல வந்து மெத்தட் சிக்னேச்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த மெத்தட் நீ கால் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும், இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கிவ் இண்டிகேஷன் டு த டெவலப்பர்ஸ். புரியுதுன்னா? த்ரோஸ்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸெப்ஷன் என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம். மல்டிபிள் எக்ஸெப்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஆனா உங்களால் த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண முடியாது. நீங்க எக்ஸெப்ஷன் எக்ஸ்பிளிசிட்லியா த்ரோ பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் அ த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? த்ரோக்கும் த்ரோஸும் டிஃபரன்ஸ் இருக்கு. த்ரோஸ் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் சிக்னேச்சர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது எதுக்குன்னா ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூ கோயிங் டு கிவ் சம் இண்டிகேஷன், இஃப் யூ ஆர் யூசிங் திஸ் மெத்தட் யூ வாண்ட் டு ஹேண்டில் திஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, யூ கிவ் சம் இண்டிகேஷன் டு த டெவலப்பர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரகாஷ் மெத்தட் எழுதிட்டாரு ஆக்சுவலா யூசிங் த கஸ்டம் எக்ஸெப்ஷன். தெரியுதா? இந்த எக்ஸெப்ஷன் நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா, ஜாவால பாத்திருக்கீங்களா? நீங்க என்ன பார்த்திருப்பீங்க, நல் பாயிண்ட் எக்ஸெப்ஷன், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், அரே இண்டெக்ஸ், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ஆர் பவுண்ட் எக்ஸெப்ஷன், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. கரெக்டா? அப்புறம் வந்து செல்லிம் என்ன பார்த்திருப்பீங்க, எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன், ஸ்டேல் எலிமெண்ட் ரெஃபரன்ஸ் எக்ஸெப்ஷன், எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டர் எக்ஸெப்ஷன், டைம் அவுட் எக்ஸெப்ஷன், இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த எக்ஸெப்ஷன் என்ன எக்ஸெப்ஷன் இது ஆக்சுவலா, என்ன எக்ஸெப்ஷன் இது? custom யூசர் கரெக்ட், யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் ஆர் யூ கேன் சே இட் அஸ் கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகேங்களா? நீங்களே என்ன பண்றீங்க, உங்க அப்ளிகேஷனுக்கு, இது அப்ளிகேஷன் இது ஆக்சுவலா டிடி சென்டர் அப்ளிகேஷன், இது நான் ஓனா என்ன பண்றேன், என்னோட கஸ்டம் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்றேன். ஃப்ரேம் ஒர்க் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்தால் யூ ஷுட் யூஸ் அ கஸ்டம் எக்ஸெப்ஷன். இது மாதிரி டிஃபரெண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்ணணும், நீங்க உங்க அப்ளிகேஷன் லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கஸ்டம் எக்ஸெப்ஷன் எழுதணும். யூ கேன் ப்ரொவைட் அ கஸ்டம் மெசேஜ் ஓவர் ஹியர். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் என்ன பாஸ் பண்ணிருக்கேன், நான் ஒரு பாராமீட்டர்ஸ் மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கேன், இல்ல கஸ்டம் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரகாஷ் வந்து மெத்தட் எழுதிட்டாரு ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் இஸ் கோயிங் டு கால் திஸ் மெத்தட். கண்ணன் என்ன பண்ண போறாருன்னா மெத்தட் கால் பண்ண போறாரு. என்ன கால் பண்ண போறாரு தெரியுதா? ஹவு டு கால் திஸ் மெத்தட், விவேக் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மெத்தடை மெயின் மெத்தட் கால் பண்ண, எப்படி கால் பண்றது? யாரும் ஆன்சர் பண்ண தேவையில்ல, அவர் ஆன்சர் பண்ணிட்டோம். இந்த வேலிடேட் டிடிஎஸ் மெத்தடை என் மெயின் மெத்தட்ல கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணணும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணலாம். அது தெரியுது, எப்படி சொல்லுங்க, சின்டாக்ஸ் தெரியல சொல்லுங்க பார்க்கலாம். சின்டாக்ஸ் சொன்னா எழுதிட்டே வரும் அப்படின்னா சொல்லிட்டு சின்டாக்ஸ் சொல்ல தேவையில்ல ஆக்சுவலா. கோட் சொன்னீங்கன்னா எழுதிட்டே வரும் இந்த இடத்துல. நான் சார் வேலிடேட் டிடிஎஸ் வேலிடேட் டிடிஎஸ்
ஓகே So variable. வேரியபிள் ஓகே விஎல்னு கொடுத்துக்கிறேன். பிரகாஷ் பண்றது கரெக்டா? Equal. சொல்லுங்க. ஈக்குவல் டு It's called new of validate. பிரகாஷ் நம்ம பண்றது கரெக்டா பாருங்க. அவர் சொல்றது கரெக்டா? இல்ல சார். எங்க யாராவது மெத்தடுக்கு போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்களா? யாராவது மெத்தடுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்களா? தயவு செய்து பண்ணுவாங்களா? இந்த வேலையை பண்ணுவாங்களா? ஈவன் தான் ஜாவா தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. ஜாவா தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் கிளாஸ் நேம் என்ன பண்ணுங்க? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. மெத்தடுக்கு யாரும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலா. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ என்ன ஆகும் தெரியுமா? மெமரி வந்து அலோகேட் ஆயிடும். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாது. எப்போ நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். நியூ ஒன்லி ஃபார் அலோகேட்டிங் மெமரி. எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் validate TDS. இந்த salary கொடுங்க. இதுல units, tens, hundreds, thousand and lakhs, 2,30,000. கம்பைல் டைம் அடிக்குது சொல்ல முடியுமா? ஏன் அடிக்க சொல்ல முடியுமா? இந்த validate TDS கால் பண்ண உடனே நீங்க வந்து கம்பைல் டைம் த்ரோ பண்ணுது. எதுக்காக த்ரோ பண்ண சொல்ல முடியுமா? இந்த மெத்தட் பிரகாஷ் எழுதிட்டார். கண்ணன் மெத்தட் கால் பண்ணிக்கிறார் ஆக்சுவலா. இப்ப கண்ணன் கால் பண்ணும்போது அவர் என்ன பண்ணணும்? மெத்தட்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா? கம்பைல் டைம் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா. எதுக்காக கம்பைல் டைம் த்ரூ ஆயிட்டு இருக்கு? ஏங்க இந்த மெத்தட கால் பண்ணும்போது நீங்க என்ன போடுறீங்க ஆக்சுவலா? பிரகாஷ் என்ன போட்டிருக்காரு? இன்டிஜர் டிடிஎஸ் வேலிடேஷன் எக்ஸ்பிரஷன் நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னா, நான் வந்து இந்த மெத்தட் கால் பண்ண அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் டெஃபினட்டா வரும். எக்ஸ்பிரஷன் டெஃபினட்டா வரும் சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க இந்த ஹேண்டில் பண்ணணுமா இல்லையா? நீங்க கம்பைல் டைம்ல ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது என்ன எக்ஸெப்ஷன் ஆக்சுவலா? செக்டு எக்ஸெப்ஷனா அன்செக்டு எக்ஸெப்ஷனா? செக்டு. செக்டு எக்ஸெப்ஷன். பிகாஸ் என்ன பண்றோம்? எப்பவுமே த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ற அந்த எக்ஸெப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஹேண்டில் பண்றீங்கன்னா தட் இஸ் கால்ட் செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லுவோம் மேக்ஸிமம். என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல? எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போறேன். ஏன்னா கண்ணன் என்ன பண்றாரு? பிரகாஷ் மெத்தட் கால் பண்றாரு. கால் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மெத்தட்ல அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். பிரகாஷ் என்ன இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு? டிடிஎஸ் வேலிடேஷன் எக்ஸெப்ஷன் வரும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதை என்ன பண்ணணும்? நீங்க கேட்ச் பிளாக்ல ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் என்ன பண்ணணும் தெரியுமா? இட்ஸ் கோயிங் டு கிவ் த டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துரும் எனக்கு. ஓகேங்களா? எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மெசேஜ் மட்டும் தேவை. இந்த மெசேஜ் மட்டும் தேவை. ஓகேங்களா? இந்த மெசேஜ் மட்டும் தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? என்ன பண்ணலாம்? சிஸ் அவுட் யூஸ் பண்ணி சிஸ் அவுட்ல e டாட் கெட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜ் மட்டும் கிடைச்சிடும். என்ன கிடைச்சிடும் எனக்கு? நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ். ஓகேவா? அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா e டாட் கெட் மெசேஜ் கொடுத்துறோம். ஞாபகம் வச்சுங்க. e டாட் கெட் மெசேஜ். ஃபைன். ரன் பண்ணி பாருங்க. given less than 2.5 lakhs 2,30,000 கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ ஆகணும். ஆக்சுவலா த்ரோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை ஹேண்டில் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, ஹேண்டில் பண்ணிட்டு என்ன பண்றேன்? நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். பண்ணி என்ன பண்றேன்? மெசேஜ் மட்டும் எடுக்கிறேன். ஆக்சுவலா மெசேஜ் என்ன வந்திருக்கு? ஆக்சுவலா எனக்கு நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பாஸ் பண்ணீங்களோ நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ் அது வந்திருக்கும். விண்டோஸ் ஷோ வியூ கன்சோல்ல பாருங்க என்ன வந்திருக்கு? நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ். உங்களுக்கு வந்து மொத்த இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகணும். எனக்கு வந்து எனக்கு எல்லா பிரிண்ட் ஆகணும். எக்ஸப்ஷனே எனக்கு பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுங்க? பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் கொடுத்துருங்க. ஸ்டாக் ட்ரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? going to give the entire thing. ஓகேங்களா? எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கு. not eligible for TDS. இந்த மெசேஜ் மட்டும் என்ன பண்ணலாம்? நீங்க e டாட் கெட் மெசேஜ் கொடுங்க. ஓகேங்களா? if print stack trace going to give the tree level structure informations. ஓகேங்களா? எதுக்காக ஃபெயில் ஆச்சு? எந்த லைன் ஃபெயில் சொல்லிட்டு என்ன பண்ணுது? 24th லைன் ஃபெயில் ஆயிருக்கு பாருங்க. மெயின் மெத்தட்ல என்ன இருக்கு உங்களுக்கு? 24th லைன். அதான் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க கூடாது. கிளிக் பண்ணுங்க. அப்போ இந்த மெத்தட கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபெயில் ஆயிருக்கு.
உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒன்றும் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணுங்க, இடத்துல லைன் பிரேக் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் மேக் இட் அஸ் டீபக்கர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்விட்ச் கொடுங்க. டீபக் விண்டோக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்ல நிற்கும். ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். ரன் ஆகிட்டு இதெல்லாம் ரன் ஆகிடும். 21 ரன் ஆகி 24 நிற்கும். ஆக்சுவலாக நின்றுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி நிற்கும். நீங்கள் வந்து இந்த மெத்தட்குள்ள நான் போகணும். வேலிடேட் டிடிஎஸ் மெத்தட்குள்ள இப்போ பார்க்கணும். உள்ளே போயிட்டு அப்போ நான் வந்து ஸ்டெப் ஓவர் தரணுமா இல்லை ஸ்டெப் இன்ட்டு தரணுமா? வேலிடேட் டிடிஎஸ் மெத்தட்குள்ள உள்ள போகணும். ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு கிவ் ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்ட்டு தரணும். கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் இன்ட்டு உள்ள போயிடுச்சா? ஸ்டெப் இன்ட்டு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் அடுத்த லைன் மூவ் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த லைன் மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டெப் ஓவர் தரணும். மெத்தட்குள்ள போனா ஸ்டெப் இன்ட்டு, ஒரு லைனா போனா ஸ்டெப் ஓவர். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இவன் என்ன பண்றோம்? சேலரி கொடுத்துறேன். சேலரி என்ன கொடுத்துருக்கேன்? ஆக்சுவலா இங்க 2,30,000 கொடுத்துருக்கேன். அப்போ 2,30,000 லெஸ் தென் 2,50,000 பாக்குது. கண்டிஷன் வந்து பூல் வேல்யூ பி ட்ரூ. பூல் வேல்யூ பி ட்ரூ. அப்போ இஃப் கண்டிஷன் உள்ள போகும். இஃப் கண்டிஷன் போனா என்ன பண்றேன் நான்? I am explicitly throwing exception. என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றேன்? கஸ்டம் எக்ஸெப்ஷன். நான் எழுதின எக்ஸெப்ஷன் என்ன பண்றேன்? த்ரோ பண்ணி என்ன பண்றேன்? நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ். இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதை த்ரோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன். அவ பாருங்க, ஸ்டெப் ஓவர் தரம் பாருங்க. என்ன ஆயிடுச்சு? டேரக்டா நீங்க கண்ட்ரோல் எங்க போச்சுன்னு பாருங்க. கண்ட்ரோல் என்ன ஆயிடுச்சு? கண்ட்ரோல் இப்ப எந்த லைன்ல இருக்கு? என்ன என்ன த்ரோ ஆயிடுச்சு. என்ன எரர்? எக்ஸ்பிளிசிட்டா த்ரோ பண்ணிட்டேன். இங்க பாருங்க, எக்ஸ்பிளிசிட்டா த்ரோ பண்ணிட்டேன். அந்த மெத்தட் வந்து த்ரோ பண்ணிட்டேன். த்ரோ பண்ணனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? கண்ட்ரோலிங் டேட்டா இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? கேட்ச் பிளாக் வந்துருச்சு. கேட்ச் பிளாக்ல என்ன பண்றேன்? நான் அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா த்ரோ பண்ண எக்ஸெப்ஷனை இங்க ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஹேண்டில் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் அவுட் கொடுங்க. பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் வரும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் அவுட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் ஃபுல்லா பிரிண்ட் ஆயிடுச்சா? பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது எண்ட் ஆஃப் த லைனுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். கில் பண்ணா இதை கில் பண்ணிடுங்க. டெர்மினேட் பண்ணுங்க. டெர்மினேட் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க? ஜாவா கிளிக் பண்ணீங்கன்னா பழைய விண்டோ வந்துடும். ஜாவா விண்டோ வந்துடும். பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ் வேணும்னா இட் கோயிங் டு கிவ் தி டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ். எனக்கு மெசேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க? இ டாட் கெட் மெசேஜ் அது கொடுத்தீங்கன்னா போதும். மெசேஜ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது பேர் தாங்க கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ். ஃப்ரேம் ஒர்க்ல இதுவும் ஒரு பார்ட். யார் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் எழுத தெரியுதோ அவங்க மட்டும் தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ண முடியும். அதுவும் இன்னொரு பார்ட் இருக்கு. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. இன்டர்னல் சொல்லலாம் நீங்க வந்து for my framework I have written around 25 user defined exceptions. These are the various application logics I have worked. For the application logics I can't go for any Java exceptions or any Selenium exceptions. For this kind of reason I went for this custom exceptions. அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? ரெண்டு லாஜிக் சொன்னீங்கன்னா போதும். ஓகே, பரவாயில்ல, பையன் வந்து somewhat is like SD software developer இன்ஜினியர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? நெக்ஸ்ட் எடுத்துருவான். இதெல்லாம் இன்டர்வியூ நீங்க பேசணும். புரியுதா? இன்டர்வியூ என்ன பண்ணணும்? நானே வந்து என் ப்ராஜெக்ட்டுக்கு கஸ்டம் எக்ஸெப்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி பேசுனீங்கன்னா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஜென்கின்ஸ் ஒர்க் பண்ண, ப்ரௌசர் ஒர்க் பண்ணன்னு சொன்னா வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். தீஸ் ஆர் கஸ்டம் எக்ஸெப்ஷன். அன்னைக்கு இவர் கேட்டார், எங்கிட்ட பிரகாஷ் கேட்டார், மல்டிபிள் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண முடியுமா? அந்த கண்டிஷன் நீங்க என்ன பண்ணணும்? இஃப் கண்டிஷன் கொடுத்து என்ன பண்ணலாம்னா த்ரோ பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. ஐ கோயிங் டு யூஸ் ஒன் மோர் த்ரோ. நியூ யூஸ் பண்றேன். பட் கஸ்டமைஸ் இஸ் டிஃபரெண்ட். ஆக்சுவலி என்ன பண்ண போறேன்? எலிஜிபிள் ஃபார் எலிஜிபிள் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கா? எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா 2,80,000 மாத்திடலாமா? மாத்திடலாம். ஆல் ஷிஃப்ட் எக்ஸ் அண்ட் மேக் இட் ஜே. என்ன வந்திருக்கு? 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் பிரிண்ட் ஆயிருக்கு தெரியுமா? சிஸ் அவுட்ல ஒரு எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ் இருக்கு, as well as இங்க என்ன இருக்கு? த்ரோ பண்றதுல த்ரோ பண்ணும்போது த்ரோ ஆயிடும். இது பிரிண்ட் ஆகல. ஆக்சுவலா த்ரோ ஆயிடுச்சு. த்ரோ ஆகி கேட்ச் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. கேட்ச் வரும்போது என்ன இருக்கு? சிஸ் அவுட்ல இ டாட்
கேட் மெசேஜ்னு இருக்கு ஆக்சுவலா, அதெல்லாம் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ் வருது. ஓகேங்களா? பிரகாஷ் நீங்க சொல்ற மாதிரி நான் இங்க வேற ஒரு லாஜிக் போட்டுச்சு நல்லா இருக்காது, அதுதான் நான் டிடிஎஸ் திரும்பி போட்டேன். ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ணலாம், மல்டிபிள் எக்ஸெப்ஷன் தான், ஆனா வந்து அட்டெல்எஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல த்ரோ பண்ண முடியாது. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா த்ரோ பண்ணு, அட் டைம்ல ஒன்னு தான் த்ரோ பண்ண முடியும். நான் வச்சு மைண்ட் வச்சுங்க, அட் எ டைம் யூ கேன் த்ரோ ஒன்லி ஒன் எக்ஸெப்ஷன். ஆனா த்ரோஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க மல்டிபிள் எக்ஸெப்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஐ அம் நாட் த்ரோயிங், டிஃபைன் தான் பண்றேன். இந்த மெத்தட் கால் பண்ண அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன்ல வர சான்சஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், இண்டிகேஷன் தரோம். ஓகேங்களா? இப்படி பண்ணலாம். நான் இப்படி போட்ட லாஜிக் டிஃபர் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் இப்படி போட்டேன். இப்படி இருக்கட்டும், அரித்மெட்டிக்கா இருக்கட்டும், கரெக்ட் தான். அரித்மெட்டிக் வச்சுக்கலாம், ஒன்னு வந்து நம்ம ஒரு கஸ்டமைசேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இங்க என்ன பண்ணணும் நீங்க ஆக்சுவலா டிடிஎஸ் வேலிடேஷன் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், கேட்ச் பிளாக்ல என்னங்க பண்ணணும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷனும் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுங்க, சிஸ்அவுட்ல e டாட் கெட் மெசேஜ் இன்னொரு கேட்ச் பிளாக் போடணும். ஏன் தெரியுதா, ஜென்ரிக் எக்ஸெப்ஷனையும் ஹேண்டில் பண்ணணும் நீங்க ஆக்சுவலா, ஜென்ரிக் எக்ஸெப்ஷனையும் ஹேண்டில் பண்ணணும். இதான் பேரண்ட் எக்ஸெப்ஷன் ஆக்சுவலா, இதையும் நீங்க என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். பிரின்ஸ் சாக்டர்ஸ் கொடுத்துருங்க. பாருங்க உங்க கோட் ஃபெயில் ஆகுமா, உங்க கோட் ஃபெயில் ஆகுமா, நோ சார். நீங்க சொல்லணும். ஃபெயில் ஆக பாசிபிலிட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஹேண்டில் பண்ணி ப்ராப்பர் பண்றோம். ரெக்கவர் பண்றது கோட் எழுதணும் ஆக்சுவலா. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து உங்க லாஜிக் வந்து ரெக்கவர் பண்ற மாதிரி எழுத சொல்றாங்க அப்படின்னா கேட்ச் பிளாக்ல என்ன பண்ணணும், கேட்ச் பிளாக் சும்மா வந்து பிரிண்ட் பண்றது மட்டும் கிடையாது, எல்லாம் நினைச்சிருக்கீங்க பிரிண்ட் பண்றது நினைச்சிருக்கீங்க, அது கிடையாது. இங்க என்ன பண்ணணும், ஒரு 5 லைன்ஸ் கூட நீங்க எழுதலாம் ரிசால்வ் பண்றதுக்கு. ஹேண்டில் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நீங்க ரிசால்வ் பண்ணணும், அதுக்கு நீங்க கோட் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ஷிஃப்ட் எக்ஸ் அண்ட் மேக் இட் ஜே. கேட்டாங்க, கண்ணு கேட்டாங்க, இந்த ஒரு லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டாங்க கிட்ட. ஒரு லைன் பிரிண்ட் பண்றது கிடையாது. என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரைட் சம் அப்ளிகேஷன் லாஜிக் இன் த பிளாக்ஸ், கேட்ச் பிளாக்ல எழுதணும். ஓகேவா? எலிஜிபிள் ஃபார் என்ன வந்தது, ஆல் ஷிஃப்ட் எக்ஸ் அண்ட் மேக் இட் அஸ் ஜே. எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ் அண்ட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ். ஓகேங்களா? ஃபைன். சரி, அடுத்து என்ன பிளாக் இருக்கணும் ஆக்சுவலா, லாஸ்ட் என்ன பிளாக் இருக்கணும், ஃபைனல் பிளாக் இருக்கணும். ஃபைனல் பிளாக்ல என்ன பண்ணுவோம் தெரியுதா, ஃபைனல் பிளாக்ல என்ன பண்ணுவோம், closing the connections. It's only for cleanup activity. It's only for cleanup activity. It's only for cleanup activity. Closing connection, driver close பண்றது, அப்புறம் DB connection close பண்றது, அப்புறம் socket connection close பண்றது, file close பண்றது, all kind of connections. It won't think about whether you handle the exception or not. Try and catch block எல்லாம் வந்து try and catch blockல handle பண்ணியா பண்ணலையா பார்க்காது. கேட்ச் பிளாக் அப்புறம் என்ன பண்ணிடும், ஃபைனலா கேட்ச் எல்லா கேட்ச் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஃபைனலி பிளாக்ல என்ன இருக்கும் அப்படி பண்ணிடும். இட்ஸ் ஒன்லி ஃபார் cleanup activity. Cleanup activity for closing connections, for closing connections இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. DB கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணலாம், டிரைவர் க்ளோஸ் பண்ணலாம், டிரைவர் ஃபிட் பண்ணலாம், ஆல் திங்ஸ் யூ கேன் டூ. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ண போறேன், ரெஸ்ட் 5000 lines of code is executed. Rest 5000 lines of code is executed. ஏன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அதுக்கே கோட்ல என்ன உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். All shift the X and make it J. Finally block is இருக்கா, as well as next 5000 lines of code is executed. சிஸ்அவுட்ல நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? 5000 லைன் எழுத முடியாது, அதுதான் நான் பண்றேன், இங்கே நான் போட்டு காட்டுறேன். 5000 கூட எக்ஸிக்யூட் ஆகும் போட்டு. ஓகேங்களா? உங்களோட ஃப்ரேம் ஒர்க்ல என்ன இருக்கணும், நெஸ்டட் ட்ரை பிளாக் இருக்கணும், அப்புறம் மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் இருக்கணும், கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஃப்ரேம் ஒர்க் ஆக்சுவலா. புரியுதா? நார்மலா ஸ்கிரிப்ட்லாம் எழுதக்கூடாது ஆக்சுவலா. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் மெத்தட்ஸ் தான் இருக்கும். எவ்ரிதிங் ஷுட் தி கோட் ஷுட் பி ரீயூசபிள். இப்போ வந்து பிரகாஷ் ஒர்க் பண்றாருன்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணணும், பாஸ்கர் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரீயூஸ்னா புரியுதா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி அவரோட ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு டைமும் உங்க மெத்தடை சேஞ்ச் பண்ணக்கூடாது. புரியுதா? The framework is nothing but a set of rules and standards. You have to follow the rules and standards. Follow பண்ணணும், ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுதணும். ஃபைன்.
These are called the custom exceptions. சரி, நீங்க கேட்கலாம் வந்து இது மாதிரி வந்து நிறைய கிளாஸ் கிரியேட் பண்ணணுமா? ஆமா, ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணணும், நிறைய வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகணும். இது மாதிரி என்ன பண்ணணும், TDS வேடிஷன் போட்டிருக்கேன். அது மாதிரி உங்க அப்ளிகேஷன் என்னென்ன எக்ஸெப்ஷன் வேணுமோ அது மாதிரி என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கிரியேட் மல்டிபிள் கிளாஸஸ். உங்களுக்கு என்னென்ன எக்ஸெப்ஷன் தேவைப்படுதோ 10-15 கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸெப்ஷன் என்ன பண்ணிக்கலாம், நீங்க த்ரோ பண்ணிக்கலாம். புரியுதா பாஸ்கர்? இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்களே ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிக்கலாம். இது என்னோட ஓன் எக்ஸெப்ஷன். இது ஆக்சுவலா பிரகாஷ் புரியுதா? பிரகாஷ் புரியுதா புரியலையா? இல்ல புரியுதுங்க சார். புரியுதா? இதான் வந்து யூஸ் பண்ணணும். ஃப்ரேம் ஒர்க்ல நான் எதிர்பார்ப்பேன். இனிமேல் ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்ன பார்ப்பேன், நான் மெத்தட்ல வந்து த்ரோ இருக்கா, கண்டிஷன் வேலிட் பண்ணிருக்கீங்களான்னு பார்ப்பேன். அப்புறம் எல்லா மெத்தட்ஸ் த்ரோஸ் கீவேர்ட் இருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் பார்ப்பேன் நான். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபைன். நெக்ஸ்ட் we going to discuss about த்ரோ அண்ட் த்ரோஸ் பார்க்க போறோம். தியரி பார்க்க போறோம். நேத்து நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்ம த்ரோ அண்ட் த்ரோஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? த்ரோ கீவேர்டு எப்போ யூஸ் பண்ணணும், த்ரோஸ் எப்போ யூஸ் பண்ணணும், ஃபைனலி எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். Okay, I already said to you, throw keyword is to throw an exception explicitly. Okay, and then whenever you are throwing some exception, you have to create a exception object create பண்ணணும். ஓகேங்களா? எப்பவுமே ஒரு த்ரோ பண்றீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, I am creating object using new keyword யூஸ் பண்ணி என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் என்ன பண்றேன், த்ரோ பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸப்ஷன் என்ன தெரியுமா, ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன் எதிர்பார்த்துக்கே மாட்டேங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். ஓகேங்களா? திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஃபினிட்டி வேல்யூ வரும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தட்ஸ் வை எக்ஸப்ஷன்ஸ் கால்ட் அப்நார்மல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி த்ரோ கீவேர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க 2 எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலாம். செக்டு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலாம், அன்செக்டு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலாம். அன்செக்டு எக்ஸப்ஷன்னா ரன் டைம்ல வர எக்ஸப்ஷன்ஸ். ரன் டைம்ல வர எக்ஸப்ஷன் தான் நீங்க த்ரோ பண்ணலாம். ஆனா வந்து த்ரோ கீவேர்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கஸ்டம் எக்ஸப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. 80% I can say 80% they will use only for user defined exceptions or custom exception தான் யூஸ் பண்ணுவாங்க. தவிர அவங்க செக்டு எக்ஸப்ஷன் அன்செக்டு எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் the percentage is very less. Percentage is very less. Okay. And then custom exception நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு own set of exception என்ன பண்ணலாம்னா த்ரோ பண்ணலாம் explicitly by using the throw keyword. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க क्वेश्चन கேட்கலாம், அரித்மெடிக் எக்ஸெப்ஷன் அன்செக்லாம் பண்ண முடியுமா? செக்டும் பண்ண முடியும், செக்டும் அன்செக்டும் பண்ண முடியும். ஆனா மேஜரா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றது தான் த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, நீங்க கேட்கலாம் வந்து எதுக்காக நாங்க த்ரோ பண்ணணும், எதுக்கு தேவையில்லாம த்ரோ பண்ணணுமா, எதுக்கு தேவையில்லாம த்ரோ பண்ணணும். நீங்க வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் லாஜிக்ல பாருங்களேன். நான் என்ன பண்றேன், salary less than 2.5 lakhs இருக்கவங்க என்ன பண்றேன்னா, இது எனக்கு வந்து invalid case ஆக்சுவலா, not eligible TDS. அப்போ எனக்கு யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்ணணும்னு தெரியணும். எனக்கு யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்ணணும்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் மீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன், I want to throw some exception. அப்ப நான் கவுண்ட் பண்ணிடுவேன் how many exception throw ஆயிருக்கு. அப்ப இத்தனை பேர்லாம் எனக்கு என்ன பண்ணல, இத்தனை பேர்லாம் என்ன பண்ணல, எனக்கு டாக்ஸ் பே பண்ணல, இந்த கேட்டகரியில வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிவில என்ன பண்ணிப்போம்னா, இந்த மெசேஜ் பாத்தீங்களா, நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ், அவங்களோட ஐடி இருக்கும். அந்த ஐடிக்கு ஒரு மெசேஜ் இருக்கும், நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ். பாஸ்கர் ஐடி இருக்கும், இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் டிடிஎஸ் சொல்லிட்டு டேட்டாபேஸ்ல என்ன பண்ணிருப்பேன், ரைட் பண்ணி வச்சுப்பேன். அப்போ டேட்டாபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், இந்த ஐடிக்கு டாக்ஸ் எலிஜிபிள் இல்லை, இந்த வருஷத்துக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். அதுதான் என்ன பண்றேன், த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் த்ரோ பண்றேன். ஓகே ஃபைன். இதெல்லாம் நம்ம போட்ட எக்ஸாம்பிள் தாங்க. ஆக்சுவலா ஏஜ் நான் அன்னைக்கு போட்டு காமிச்சு பாத்தீங்களா, அதே தான், ஒன்றும் பெருசா இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒன்று பண்ணலாமா, த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபைல் நாட் ஃபவுண்ட் போட்டு பார்த்தலாமா. ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்து செக்டா அன்செக்டா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்து செக்டா அன்செக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்து செக்டு எக்ஸெப்ஷனா, செக்டு எக்ஸெப்ஷன் கரெக்ட், சூப்பர். ஓகேங்களா? என்ன பண்ண கம்பைல் டைம்ல என்ன பண்ணிடுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம், கம்பைல் டைம்ல ஹேண்டில் பண்ணிடுவோம். அதனால அது வந்து செக்டு எக்ஸெப்ஷன் சொல்லலாமா, சொல்லலாம். மேக் இட் மியூட். இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க, நான் இதில் ரிமூவ் பண்ணிட போறேன். ஆக்சுவலா இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட போறேன்.
அதே மாதிரி இதையும் என்ன பண்ண போறேன், ரிமூவ் பண்ணிட்டு போறேன். ஆல்ரெடி இருந்த இதுதான் யூஸ் கேஸ் தான். என்ன பண்றேன்னு பாருங்க. ஆக்சுவலா ஒரு மெத்தட் யூஸ் பண்ண எழுத போறேன். ப்ரொடெக்டட் யூஸ் பண்றேன். ப்ரொடெக்டட் ஸ்டாட்டிக் மெத்தட் and then void and then file exist செக் பண்றேன். என்ன செக் பண்றேன், ஃபைல் இருக்கா இல்லைன்னு செக் பண்றேன். ஃபைல் எக்ஸிஸ்ட் ஓகேங்களா. மெத்தட் எழுதுறேன். ஒரு ஃபைல் ரீட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம, ஆக்சுவலா ஃபைல் ரீட் பண்றது ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டி ஃபைல் ஒர்க் பண்ணி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபைல்ல இருந்து கண்டென்ட்ஸ் நான் ரீட் பண்ணணும், கேரக்டர் ஸ்ட்ரீமா ரீட் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும், என்ன கிளாஸ் யூஸ் பண்ணணும், ஃபைல் ரீடர் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணீங்க, make it mute, I'm getting some noise over the back end. ஃபைல் ரீடர் இதுல என்ன பண்ணுங்கன்னா string ஃபைல் நேம்ல ஃபைல் பாஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா string ஃபைல் நேம்ல ஃபைல் பாஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to give some wrong file பார்த்து தர போறேன். ஆக்சுவலா நான் ஒரு ராங் ஃபைலை தரேன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு கம்பைல் டைம் த்ரோ ஆகுது. ஓகேங்களா, கம்பைல் டைம் எரர் எனக்கு என்ன ஆகுதுன்னா த்ரோ ஆகுது. ஏன் தெரியுதா, இந்த ஃபைல் கிளாஸ் நீ யூஸ் பண்ண அப்படின்னா யூ வாண்ட் டு ஹேண்டில் ஒன் எக்ஸப்ஷன். என்ன ஹேண்டில் பண்ணணும், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான். கரெக்டா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான். நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, லிசன் பண்ணுங்க. நான் த்ரோ பண்ண போறேன். த்ரோ யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், த்ரோ பண்ண போறேன். த்ரோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ். ஆக்சுவலா ஓகேவா, இதுல என்ன பண்ணுங்க, கஸ்டம் மெசேஜ் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க, லெட்ஸ் see. File is not exist. File is not exist. வெயிட் பண்ணுங்க, வரேன். என்ன சொல்றான், throw queries, நீங்க பாரு. த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ண ஏன் சொல்றான், த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ண சொல்றான். இந்த மெத்தடை நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரப்போது சொல்லிட்டு த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மெத்தடை யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரப்போது தெரியும் சொல்றான். அப்போ த்ரோஸ் கீவேர்ட்ல என்ன பண்ணுங்க, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் கொடுத்துருங்க. ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ இந்த மெத்தட் கால் பண்ண எப்படி கால் பண்ணலாம், மெயின் மெத்தட்ல இந்த மெத்தட் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணலாம், கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதான் ஸ்டார்டிங் மெத்தட். ஜஸ்ட் ஃபைல் எக்ஸிஸ்ட்னு கொடுத்தா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதே கிளாஸ்ல இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு, இது ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஓகேங்களா, அப்ப டேட்டா என்ன பண்ணலாம், அப்படியே கால் பண்ணிக்கலாம். இதே வேற கிளாஸ்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், இங்க பாருங்க பாஸ்கர், இதே வேற கிளாஸ்ல இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா, கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் கால் பண்ணணும். வேற கிளாஸ்ல இருந்தா சேம் கிளாஸ்ல இருக்காதான் டேட்டா என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல்ஸ் கால் பண்ணிக்கிறேன். இதுவே வேற கிளாஸ்ல இருந்ததுன்னா என்ன பண்ணணும், கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் கால் பண்ணணும். ஓகேவா, இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு கம்பைல் டைம் த்ரோ ஆகும். ஏன் தெரியுமா, சொல்ல முடியுமா, ஃபைல்ஸ் கால் பண்றேன், எனக்கு வந்து எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. சாரி, எனக்கு கம்பைல் டைம் த்ரோ ஆகுது. ஏன் தெரியுமா, டே இந்த மெத்தட கால் பண்ற த்ரோஸ்ல அவன் ஃபைல் ஃபோன் கொடுத்துருக்கான், இது ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு கேக்குது. அது நம்மள இது ஹேண்டில் ஏன் பண்ண மாட்டேன், அவன் தான் கொடுத்துட்டான் அல்ல உனக்கு த்ரோஸ்ல வந்து இது வரப்போது கொடுத்துட்டான், நீ ஏன் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுது, டீடைலா நம்மளுக்கு கொடுக்குது. ஆக்சுவலா அப்ப நீங்க என்ன பண்ணணும், ட்ரெயின் கேட்ச் பிளாக்ல அந்த எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் ஹேண்டில் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த மெசேஜ் மட்டும் எனக்கு வேணும்னு வச்சு என்ன பண்ணலாம், ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட் இதை மட்டும் எனக்கு வேணும்னு என்ன பண்ணலாம், e.get message தரணும். ஆக்சுவலா மெசேஜ் மட்டும் தான் வரும்.
எதுக்காக ஃபெயில் ஆச்சு, எந்த லைன்ல ஃபெயில் சொல்லிட்டு வராது. அது வேணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டாக் பிரிண்ட்ஸ் கொடுத்துருங்க. வந்து என்ன பண்ணுங்க, இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்க ஜென்ரிக் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ்க்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்கு, எல்லா எக்ஸப்ஷனும் இருக்கு. ஆக்சுவலா இதையும் நீங்க என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஃபைனலி பிளாக் இருக்கா, அதையும் என்ன பண்ணீங்க, ஆட் பண்ணீங்க. only for cleanup activity. cleanup என்ன தெரியுதா, it's only for cleanup activity. பிரகாஷ், cleanup activity என்ன அர்த்தம், cleanup activity என்ன அர்த்தம் தெரியலையா? cleanup activity அப்படின்னா என்ன அர்த்தம், க்ளோஸ் பண்றதுதான், க்ளோசிங் த ஆல் கனெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, டிபி எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, டிபி க்ளோஸ் பண்ணுவீங்களா இல்லையா? டிரைவர் என்ன பண்ணுவீங்க, லான்ச் பண்ணி முடிச்சுட்டு எல்லா ஆர்டர்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு டிரைவர் என்ன பண்ணணும், நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஃபைல் கண்டென்ட்ஸ் ரீட் பண்ணி என்ன பண்ணணும், ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். திஸ் கால் cleanup activity. ஓகே, லாஸ்ட் என்ன பண்ணலாம், நான் போடுறேன் 8000 lines of code is executed அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியாச்சு. எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, தட்ஸ் வை ஐ அம் மென்ஷனிங் ஓவர் ஹியர். என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன அவுட்புட் வரும், என்ன அவுட்புட் வரும் சொல்ல முடியுமா? what output I will get finally? output வந்து 8000 lines of the code. So அது மட்டும் தான் வருமா? Sir, file is not exist னு வரும் sir. file is not exist வரும் sir first get message ல. ஓகே, அப்புறம் cleanup activity and the closing all connections and then 800 lines of the code. மூணு வரும். அதான் ஃபைனலி பிளாக் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஓகே நீ எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்றியா பண்ணலையான்னு பார்க்கவே பார்க்காது. அது என்ன பண்ணும், அதில் இருக்கிறது எக்ஸிட் பண்ணிடும். அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தருவாங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தான் புரியுதா, முக்கியமான மட்டும் தருவாங்க. ஆக்சுவலாக அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆக்சுவலாக கேட்ச் பிளாக்ல ஹேண்டில் பண்ணியா பண்ணலையான்னு பார்க்கவே பார்க்காது. அப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆகும் as well as எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டீங்க ஃபைனலாக. இதுவும் என்ன ஆகும், உங்களுக்கு 8000 lines of code எக்ஸிக்யூட் ஆகிடும். டோட்டலி வில் கெட் 3 outputs. Alt Shift X and make it J. என்ன வந்திருக்கு, System cannot find the file specified. அதான் அந்த மெசேஜ் வந்து இருங்க, சிஸ்டம் ஆமா நான் பார்த்து தப்பா கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, அது வந்திருக்கு cleanup activity closing all the connections 8000 lines of code. அந்த மெசேஜ் வந்திருக்கு ஆக்சுவலா, மெசேஜ் தான் ஆக்சுவலா இது. ஓகேங்களா, e.get மெசேஜ் வந்து இருங்க, எனக்கு வந்து பாத் கரெக்டாக கொடுத்துனா அந்த இது வந்திருக்கும். பாத் கொடுத்ததா இந்த எக்ஸப்ஷன் மெசேஜ் கொடுத்துருச்சு. ஆக்சுவலா நான் பாத் கரெக்டாக தரல, தட்ஸ் வை இட்ஸ் கெட்டிங் திஸ் மெசேஜ். நான் பாத் கரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்திருக்கும், ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க, பாத்தை கரெக்டாக கொடுக்க போறேன், பாத்தை கரெக்டாக கொடுக்க போறேன். ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிவ் திஸ். இப்போ ரன் பண்ணுங்களேன். இப்போ என்ன வரும் தெரியுமா, ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் மட்டும் தான் வரும். வந்திருக்கா, வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்கே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எக்ஸப்ஷன் வந்து த்ரூ ஆயிடுச்சு, ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு, டேட்டா வந்திருக்கு. அதெல்லாம் இந்த மெசேஜ் கொடுத்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், நான் யூசர் அண்டர்ஸ்கோர் 1 வைக்கிறேன், எனக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன எக்ஸப்ஷன் அக்கறை ஆகிறதால உங்களுக்கு த்ரூ ஆக மாட்டேங்குது, அடுத்த லைன் போக மாட்டேங்குது. ஓகேங்களா, இங்கே எக்ஸப்ஷன் அடிக்குது, அதாவது உங்களுக்கு டேட்டா அங்கே வந்துடும், உங்க டேட்டா இங்கே வந்துடும், ஃபைல் நாட் ஃபவுண்ட்ல வந்துடும். ஃபைல் நாட் ஃபவுண்ட்ல கொடுத்துருக்கீங்க கெட்டு கொடுக்கறதால இந்த மெசேஜ் வருது. பாருங்களேன், என்ன வந்திருக்கு, this path ஃபுல்லா வந்து என்ன வந்திருக்கு, system cannot find the path specified. உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண தேவையில்லை. நான் சொல்றது டவுட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதில் லைன் பிரேக் பாயிண்ட் வைங்க, டீபக்கர்ஸ் கொடுங்க, ஜஸ்ட் கிளிக் ஆன் த ஜாப் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி இந்த கர்சர் வந்து இங்கே நின்றுடும். ஓகேங்களா, உங்களோட இன்புட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் இன்ட்டு தாங்க. ஸ்டெப் இன்ட்டு கொடுத்தீங்கன்னா மெத்தட் உள்ள போயிடுச்சா? இப்போ என்ன பண்றேன், ஸ்டெப் ஒருத்தரேன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது பாருங்க. டேரக்டா இந்த ஃபைல் ரீடர்ல வந்து டேரக்டா இங்க வந்திருக்கு. ஆக்சுவலா எனக்கு புரியுதா? இங்கே எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபைல் ஃபோன் பண்ண முடியல, டேரக்டா ஃபைல் ஃபங்க்ஷன் வந்துருச்சு, த்ரோ ஆகவே இல்லை எனக்கு ஆக்சுவலா. தட்ஸ் வை இட்ஸ் கிவிங் திஸ் மெசேஜ் லைக் திஸ். என்ன வந்திருக்கு, ஃபுல் பாத் வந்துட்டு சிஸ்டம் cannot find the path specified வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து திருப்பி ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா என்ன வந்து தெரியுமா, இந்த ஃபைனலி பிளாக் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஆக்சுவலா வந்திருக்கா, இங்க வந்திருக்கு பாருங்க, ஃபைனலி பிளாக் பிரிண்ட் ஆயிருக்கு, as well as 8000 எப்போ பிரிண்ட் ஆயிருக்கு. கில் பண்ணிடுங்க. கில் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க, ஜாவா கிளிக் பண்ணீங்க. ஓகே ஃபைன். இதுதாங்க த்ரோ கீவேர்ட். த்ரோ கீவேர்ட்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கஸ்டம் எக்ஸெப்ஷன் தான் மோஸ்ட்லி த்ரோ பண்ணுவாங்க. நீங்க செக்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம், அன்செக்டு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். நேத்துல காமிச்சது வந்து arithmetic exception, that is called unchecked exception, only occurs during runtime. During runtime. இன்னைக்கு காமிச்சது பாத்தீங்கன்னா file not found, it occurs during the compile time, that is called checked exceptions. compile timeல உங்களுக்கு எரர் கராச்சு அப்படின்னா that is called checked exceptions. ஓகேங்களா? that is the use of throw keyword. next we going to see throws keyword பார்க்க போறோம். throws keyword used to declare an exception. நீங்க என்ன பண்றீங்க, டிக்ளேர் பண்றீங்க. இந்த மெத்தட் நீ கால் பண்ண அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆன்னு சொல்லிட்டு என்ன பண்ண டிக்ளேர் பண்றீங்க. டிக்ளேர் தான் பண்றீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் டிக்ளேர் தி எக்ஸெப்ஷன். இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் டு தி புரோகிராமர்ஸ் தேர் மே அக்கர் an exception. இந்த லைன் நீங்களே படிங்களா, புரியும் பாருங்களேன். என்ன போட்டிருக்கான்னு தெரியுதா? புரோகிராமர்ஸ்க்கு என்ன பண்றீங்கன்னா தேர் மே அக்கர் an exception. இந்த மெத்தட் நீ கால் பண்ண அப்படின்னா அதுல வந்து ஃபைல் நாட் ஃபவுண்ட் இல்ல, ஏதாவது இல்ல அப்படின்னா arithmetic exception இருக்கு அப்படின்னா மேபி த்ரோ ஆகும், ஃபியூச்சர்ல த்ரோ ஆகும். ஓகேங்களா? so it's better for the programmers to provide the exception handling code. programmers என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தட் கால் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரா எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும், so that normal flow of the program is maintained. ஓகேங்களா? எக்ஸெப்ஷன் என்ன தெரியுமா, ஒரு அப்நார்மல் கண்டிஷன் தான். அந்த கண்டிஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த மெத்தட் கால் பண்ணும்போது ஏன்னா ப்ரோக்ராமர் டிஃபைன் பண்ணிட்டான், த்ரோஸ் கோட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டான். அப்போ நீங்க என்ன பண்ண, அந்த மெத்தட் கால் பண்ணும்போது ப்ராப்பரா எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிக்கோ. ஹேண்டில் பண்ணனா நார்மல் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் கேன் பி மெயின்டைன்ட். ஓகேங்களா? ஓகே ஓகே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸெப்ஷன் சாரி த்ரோஸ் கோட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் நீங்க என்ன மேக் இட் மியூட். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் த செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமர்ஸுக்கு உங்களோட இன்புட் வந்து பெட்டரா இருக்கும். எப்படின்னா அவன் வந்து அந்த டிக்ளரேஷன் பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணிப்பான், தே வில் ஹேண்டில் த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஃபார் யுவர் மெத்தட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா which exception should be declared. which exception should be declared. unchecked exceptions. unchecked exceptions நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், சாரி இருங்க அவன் என்ன சொல்றான்னா which exception should be declared போட்டிருக்கான். only checked exceptions மட்டும் தான் நீ த்ரோ கீவேர்ட்ஸ்ல போட முடியும். நீங்க கேட்கலாம் வந்து ஏன் unchecked exception த்ரோ கீவேர்ட்ல போடணும்னு கேட்கலாம். ரன் டைம்ல வர போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தட்ஸ் மை क्वेश्चन. கரெக்ஷன் கேக்குற क्वेश्चन புரியுதா? த்ரோஸ் கீவேர்ட்ல என்ன பண்ணனும்னா செக்ட் எக்ஸெப்ஷன் தான் செக்ட் எக்ஸெப்ஷன் இது மட்டும் தான் நீங்க என்ன டிஃபைன் பண்ண முடியும். அன்செக்ட் எக்ஸெப்ஷன் நீங்க அதுல போட முடியாது. ஏன் போட முடியாது தெரியுமா? ரன் டைம்ல வர போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் வந்து ரெண்டாவது எரர். எரர் என்ன தெரியுதா? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர். ஸ்டாக் மெமரி ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் வரும். விர்ச்சுவல் மிஷின் எரர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மிஷின் கரெக்டான வர எரர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி விஷயத்துல நீங்க வந்து த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண முடியாது. இப்போ இவர் ஆன்சர் பண்ண போறார். இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்து செக்டு எக்ஸெப்ஷனா அன்செக்டு எக்ஸெப்ஷனா? வேக்கன் பாஸ்கர். அன்செக்டு எக்ஸெப்ஷன்னா ரன் டைம்ல வரும் பாத்தீங்களா? ரன் டைம்ல நல் பாயிண்டர், அரே இண்டெக்ஸ் எக்ஸெப்ஷன், ஸ்ட்ரிங் இண்டெக்ஸோட பவுண்ட் எக்ஸெப்ஷன்,
ஓகேங்களா? இதுதான் வந்து அன்செக் எக்ஸெப்ஷன்ஸ். ஃபைல் நாட் ஃபவுண்ட் கன்சோல்ல எக்ஸெப்ஷன் வந்து கன்சோல்ல வரும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் வந்து செக்டா அன்செக்டா? செக்டு சார். செக்டு எக்ஸெப்ஷன்ஸ் அவன் என்ன சொல்றான்னா த்ரோஸ் கீவேர்டு வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா செக்டு எக்ஸெப்ஷன் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அன்செக்ட் எக்ஸெப்ஷனையும் எரர் யூஸ் பண்ண முடியாது. ரன் டைம்ல வரது உங்களுக்கு தெரியாது. அதால வந்து என்ன பண்ணணும்னா மேஜர்லி அவன் என்ன சொல்றான்னா மேஜர்லி யூ ஹேவ் டு யூஸ் செக்டு எக்ஸெப்ஷன் ஃபார் த்ரோஸ் கீவேர்ட்ல யூஸ் பண்ணணும். த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்றீங்கன்னா ஒன்லி செக் எக்ஸெப்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க படிச்சுக்கலாம். இதுல என்ன தெரியுதா? அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா த்ரோஸ் கீவேர்ட் இதை யூஸ் பண்ணணும்னா செக்டு எக்ஸெப்ஷன் கேன் பி ப்ரொபகேட்டட். ஓகேங்களா? அப்படின்னா செக்டு எக்ஸெப்ஷன் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா த்ரோஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். பிரகாஷ் கேட்கலாம், அந்த நல் பாயிண்டர் போட முடியுமா? நல் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணலாம். அவன் என்ன சொல்றான்? மேஜர்லி பாருங்க, majorly you have to define one is the checked exception using throws keyword. புரியுதா? That's what they are saying to you. இந்த கோட பாருங்களேன், என்ன புரியுதுன்னு பாருங்க. இந்த கோட்ல என்ன புரியுது? ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் பாருங்க. மெயின் மெத்தட் பார்த்துட்டு அப்புறம் பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? டெஸ்ட் த்ரோஸ் ஒன்னுக்கு they are creating the object. அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட் p கால் பண்றான். p கால் பண்றீங்க. p கால் பண்ணா என்ன ஆகுது? p கால் பண்ணா என்ன ஆகுது? ஆக்சுவலா p என்ற மெத்தட் கால் பண்றீங்க. What is happening? n மெத்தட் கால் பண்ணுது. n மெத்தடுக்கு போங்க. n மெத்தட் எதை கால் பண்ணுது? m மெத்தட் போகுது. m மெத்தட் கால் பண்ணுது. m மெத்தட் போங்க. m மெத்தட் என்ன ஆகுது? throws IO exception handle பண்ணும். throws IO exception handle பண்ணுதா? p மெத்தட் கால் பண்றீங்க. p மெத்தட் என்ன பண்ணு? n மெத்தட் கால் பண்ணுது. n மெத்தட் என்ன பண்ணுது? m கால் பண்ணுது. m கால் பண்ணா என்ன ஆகுது உங்களுக்கு? த்ரோ பண்றீங்க. என்ன பண்றீங்க? த்ரோ பண்றீங்க. நீங்களே ஒரு IO exception த்ரோ பண்றீங்க. IO exception is called the checked exceptions. check exceptions தான் IO exception. ஓகேங்களா? இன்புட் அவுட்புட் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இதுல என்ன பண்றீங்க தெரியுதா? கஸ்டமைஸ் தரீங்க, டிவைஸ் எரர் தரீங்க. ஆனா த்ரோஸ் கீவேர்ட் என்ன பண்ணிருக்கீங்க? IO exception நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டிக்ளேர் பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இருங்க, அவன் ஹேண்டில் பண்ணிருக்கானா இல்லையா? வெயிட் பண்ணுங்க வரேன். ஆப்ஜெக்ட் டாட் p ல ஹேண்டில் பண்ணிருக்கானா? ஆப்ஜெக்ட் p கால் பண்றான். n வந்து என்ன ஆகுது? m கால் பண்ணுது. m வந்து என்ன கால் பண்ணுது? m வந்து என்ன கால் m வந்து கால் பண்ணும்போது IO exception அக்கறை ஆயிடுது. ஆனா வந்து இங்க ஹேண்டில் பண்ணிட்டேனே p ல. பட்டனா இல்லையா? எஸ் சார். இன்னும் புரியலையா? வேகன் பாஸ்கர் p கால் பண்றேன். p கால் பண்ணும்போது n மெத்தட் கால் பண்ணுது. n மெத்தட் கால் பண்ணா என்ன ஆகுது உங்களுக்கு? m கால் பண்ணுது. m கால் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. IO எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. த்ரோ ஆகுதா? இந்த டெவலப்பர் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இந்த m மெத்தட் கால் பண்ண அப்படின்னா IO எக்ஸெப்ஷன் வந்து நீ ஹேண்டில் பண்ணிக்கன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த p மெத்தட் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன கால் பண்ணிட்டு ட்ரை அண்ட் கேட்ச் என்ன பண்ணிருக்கான்? ஜெனரிக் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டான். இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ள தான் உங்களுக்கு என்ன வரும்? செக் எக்ஸெப்ஷன் வரும், அன்செக் எக்ஸெப்ஷன் உள்ள வரும். ஓகேங்களா? ஹேண்டில் பண்ணதால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைனலி இட்ஸ் going to print exception handled வரப்போகுது. ஹேண்டில் பண்ணதால உங்களுக்கு என்ன ஆக போகுது? the remaining lines of code going to execute exception handled as well as normal flow ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. வந்திருக்கா? வந்திருக்குங்க சார். புரியலனா 2 minutes பாருங்க, புரிய ஆரம்பிக்கும். I'll give 1 minute of time. பாருங்க, பார்த்து சொல்லுங்க. ஓகேனா நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். I'm giving time for you.
Okay. ஓகேவா? ஃபைன். What about the remaining two? This conference will now be recorded. Okay. Yeah. The output will be, you're going to get device error and exception handle and then normal flow. Sorry, sorry. You're going to get exception handle and then you're going to get the normal flow. ஓகேவா? லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா throw and throws difference பார்க்க போகிறோம். We're going to see the throw and throws difference. Make it mute. We're going to see the throw and throws difference. Throw keyword used to throw an exception explicitly in the code inside the function or the block of code. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளிசிட்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணலாம். த்ரோ கீவேர்டு எங்க யூஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க. அவுட் சைட் ஆஃப் மெத்தட்ல த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வை தே மென்ஷன் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் த பிளாக் ஆஃப் கோட் தே வில் யூஸ் இஸ் த்ரோ கீவேர்ட். ஓகேங்களா? ஒரு மெத்தட் குள்ள யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிளாக் குள்ள யூஸ் பண்ணலாம். பிளாக்னா புரியுதா? ட்ரை பிளாக்ல யூஸ் பண்ணலாம், கேட்ச் பிளாக்ல யூஸ் பண்ணலாம், as well as ஃபைனலி பிளாக்ல யூஸ் பண்ணலாம், ஏதாவது பிளாக் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மெத்தட் குள்ள யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து த்ரோஸ் கீவேர்ட். த்ரோஸ் கீவேர்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் சிக்னேச்சர்ல you have to declare an exception. Is used to method signature to declare an exception which might be thrown by the function while the execution of the code. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா த்ரோஸ் கீவேர்ட்ல நீ வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எக்ஸெப்ஷன் எப்போ அக்கர் ஆகுதோ அப்பதான் என்ன ஆகும்னா சாரி which might be thrown by the function while the execution of code. அந்த மெத்தட்ல வந்து ஏதாவது எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷன் உங்களுக்கு அக்கர் ஆகும். ஓகேங்களா? ஆனா த்ரோஸ் கீவேர்ட் only for declaring an exception. Second point I'm going to discuss, using throw keyword you can propagate unchecked exceptions. த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்செக்ட் எக்ஸெப்ஷன்ஸை நீ ப்ரொபகேட் பண்ணலாம். செக்டு எக்ஸெப்ஷன் நீ வந்து த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ண முடியாது. சொல்றது புரியுதா? பாருங்க. த்ரோ கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு we can propagate only unchecked exceptions. The checked exception cannot be propagated using throw only. ஓகேங்களா? பண்ண முடியும், ஆனா மேஜரா என்ன பண்றாங்க அப்படின்னா அன்செக்ட் எக்ஸெப்ஷன் பண்ணுவாங்க. as well as user defined exception, custom exceptions என்ன பண்ணுவாங்கன்னா த்ரோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் throws keywordல என்ன பண்றாங்க அப்படின்னா we can declare both checked exceptions and unchecked exceptions. ஆனா வந்து throws keywordல என்ன பண்ணுவாங்கன்னா checked exception தான் propagate பண்ணுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா த்ரோ கீவேர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அன்செக்டு மட்டும் தான் ப்ரொபகேட் பண்ணுவாங்க, செக்டு எக்ஸெப்ஷன் ப்ரொபகேட் பண்ண மாட்டாங்க. த்ரோஸ் கீவேர்ட்ல செக்டு மட்டும் தான் ப்ரொபகேட் பண்ணுவாங்க, அன்செக்டு எக்ஸெப்ஷன் ப்ரொபகேட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? During interview I have to say the difference. Using throw keyword we can propagate only the unchecked exceptions. The checked exceptions cannot be propagated using throw only. But using throws keyword we can propagate only checked exceptions, but we cannot propagate the unchecked exceptions. Third point, in syntax wise, a throw keyword is followed by the instance of exception to be thrown. நீ வந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ற அப்படின்னா you have to create an instance. Instance means instantiation. You have to create an object of the exception to be thrown. நீ ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்றனா அதுக்கு நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் த்ரோ பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார் த்ரோஸ், the throws keyword is followed by the class name exception to be thrown. throws keyword வந்து நீ யூஸ் பண்ற அப்படின்னா அந்த எக்ஸெப்ஷனோட கிளாஸ் நேம் நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணணும். arithmetic exception ஒரு கிளாஸ், அதை ஸ்பெசிஃபை பண்ணு. த்ரோஸ் போட்டு arithmetic exception, throws off, array index or bound exception இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து த்ரூ பண்ணலாம். fourth one, declaration பண்ண சொல்றான். throw used within the method, மெத்தடுக்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? த்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா is used in the method signature. Fifth one, internal implementation. By using throw keyword, only one exception at a time can be thrown. We cannot throw multiple exceptions. At a time la ஒரு exception மட்டும் தான் throw பண்ண முடியும். Next, throws keyword. We can declare multiple exception using throws keyword. For example, you can using throws you can put IO exception, null pointer exception, SQL exception சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டே போலாம். IO exception, final pointer exception, SQL exceptions. These are the 5 points. If you memorize these 5 points, you can say the interview. It's very very important interview question. What's the difference between throw and throws? பிரகாஷ் நீங்க சொல்லணும். பிரகாஷ் அண்ட் விவேக் நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா, இந்த பாயிண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் தான் சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இந்த 5 பாயிண்ட்ல உங்களுக்கு புரியலனா கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா பாருங்க. Don't make any fan noise. ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு புரியுதா பாருங்க, புரியலன்னு கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் புரியலன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, டெஃபினிஷன் பத்தி சொல்றோம், அண்ட் ஜெனரல் திங் அண்ட் சின்டாக்ஸ் பத்தி பேசியிருக்கோம், declaration and internal implementation. These 5 points you have to memorize. Okay. Now, next we're going to see what is final, finally, and finalize. Actually, it's very, very important question. If you go for 10 interviews, 8 interviews, you'll ask this question. What is the difference between final, finally, and finalize? I'm going to discuss about these 4 points now. See, first I'm going to talk about definition. The key is definition now. Final key is a keyword and acts modifier. Is only for the restriction of a class, methods or variables. Final பத்தி நம்ம பேசிட்டோம், ஆல்ரெடி பேசிட்டோம். நீங்க final வந்து ஒரு வேரியபிளை கொடுத்தீங்க அப்படின்னா, that variable will be constant. Variable will be constant. You can't change the value. If you declare any variable as final, you can't change the value of the variable. If you declared final class, you can't able to inherit the class to your child classல இன்ஹெரிட் பண்ண முடியாது. சைல்ட் கிளாஸ்ல பேரண்ட் கிளாஸ் ஃபைனலா இருந்தது அப்படின்னா, சைல்ட் கிளாஸ்ல பேரண்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ண முடியாது. If you declare the class as final, you can't able to inherit the class. If you declared final method, you can't able to do the override. பண்ண முடியாது. யாராவது ஃபைனல் கேட்டாங்க அப்படின்னா, you have to say to apply restrictions on a class, methods or variables. If you declared final in variable, it will be a constant. If you declared final in class, you can't able to inherit the class. If you declare final in methods, you can't able to override that particular method. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா finally எப்படின்னா, it's a block actually in Java exception. Handling to execute the important code whether the exception occur or not. Exception வருதா இல்லைன்னு பார்க்காது, அதுல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஃபார் டூயிங் த clean up activities will go for the finally block. Mostly important code will be placed in the finally block. ஓகேவா? Third thing is finalize. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணல, இது ரெண்டு பார்த்துருப்போம். ஃபைனல் பார்த்துருப்போம், ஃபைனலி பார்த்துருப்போம். ஃபைனலைஸ் ஒன்றும் பார்க்கல, எடுக்க போறேன். ஆக்சுவலா finalize என்ன அப்படின்னா, is a method in Java which is used to perform the cleanup processing. cleanup பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்தடை கால் பண்ணுவாங்க. நீங்க பண்ண மாட்டீங்க. ஜாவா என்ன பண்ணும் அப்படின்னா, explicitly அதுவே கால் பண்ணிக்கும். சாரி, I can't say explicitly, implicitly அதுவே கால் பண்ணிக்கும். implicitly என்ன பண்ணிக்கும், அதுவே கால் பண்ணிக்கும். எப்போ வந்து garbage collection, எப்பனா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணாம இருக்கு, அப்ப என்ன ஆகும்னா உங்களோட கார்பேஜ் கலெக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது என்ன பண்ணும், ஜேவிஎம் வந்து என்ன பண்ணும், கார்பேஜ் கலெக்ஷன் கால் பண்ணும். கால் பண்ணும்போது எதெல்லாம் நீங்க ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீயா இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணும், மெமரியை டி அலோகேஷன் பண்ணும். மெமரியை டிஅலோகேட் பண்ணும். அந்த கார்பேஜ் கலெக்ஷன் வந்து எப்ப ரன் ஆகும்னா, ஜேவிஎம் போய் ஜிசியை கால் பண்ணும். கார்பேஜ் கலெக்ஷன் கால் பண்ணும்போது, கால் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா, ஃபைனலைஸ் மெத்தட் கால் பண்ணும்.
இந்த finalize method என்ன பண்ண போகுதுன்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா it will perform all the cleanup processing. It's like a pre-processing சொல்லலாம். It's like a pre-processing the final method will do. Before garbage collection, it is going to do the pre-processing. எதெல்லாம் க்ளீன் பண்ணணும், எதெல்லாம் மெமரி வந்து டீஅலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு pre-processing steps ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், garbage collection வந்து ரன் ஆயிட்டு உங்களுக்கு மெமரி வந்து என்ன ஆகும்னா டீஅலோகேட் ஆகும். எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலையோ, எந்த ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா டீஅலோகேட் ஆகும். ஓகேவா? Fine. That's the use of finalize method. Finalize method in Java, which is used to perform cleanup processing just before. Think about it. Just before object is garbage collector. The garbage collection நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இந்த finalize method வந்து ரன் ஆகும். It will be used to perform the cleanup processing. Second point I going to discuss about applicable to. எதுக்கெல்லாம் applicable பார்க்க போறோம். Final keyword is applicable only for classes, methods and variables. Final block எங்க ஃபைனல் கீவேர்ட் எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிளாஸ்ல அப்ளை பண்ணலாம், மெத்தட்ஸ்ல அப்ளை பண்ணலாம், வேரியபிள்ஸ்ல அப்ளை பண்ணலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி பிளாக் பாத்தீங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் அப்புறம் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஃபைனலி பிளாக்ஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் இன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். கேட்ச் பிளாக் அப்புறம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஃபைனலி பிளாக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஈவன் தோ மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருந்தாலும் மல்டிபிள் ட்ரை பிளாக்ஸ் இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு ஃபைனலி பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மோஸ்ட்லி யூஸ் ஃபார் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சாரி, ஃபைனலி பிளாக் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கிடையாது. ஃபைனலி பிளாக் யூஸ் டு perform all the cleanup activities like closing the connections as well as what you can say DB connections close பண்ணலாம், driver connections இருக்குல்ல, web driver close பண்ணலாம். All kind of closing connections you use a finally block. After catch block you can put for finally block, you can able to execute some important statements. ஓகேங்களா? the next you go and see the finalize method பார்க்க போறோம். finalize method is used within the object. ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள பாத்தீங்கன்னா finalize method இருக்கும். ஆக்சுவலா டிஃபால்ட்டா ஜாவாக்குள்ளே finalize method இருக்கும். ஓகேங்களா? அது வந்து யூஸ் within the object குள்ள யூஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் going to talk about the final grid பார்க்க போறோம். once declared final variable, நீங்க வந்து final variable வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா that variable will be constant, cannot be modified. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ல நீங்க ஃபைனல் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெத்தடை வந்து சப் கிளாஸ்ல ஓவர்ரைட் பண்ண முடியாது. The final method cannot be overridden by subclass. தேர்ட் ஃபைனல் கொடுத்துருக்காங்க தெரியுதா, ஒரு கிளாஸ்ல ஃபைனல் கொடுத்தீங்கன்னா cannot be inherited. If you declare the class final, you can't able to inherit the class. பிரகாஷ் இந்த 3 பாயிண்ட் புரியுதா பாருங்க. இது ஆல்ரெடி நான் ஊப்ஸ்ல எடுத்திருக்கேன். ஆக்சுவலா இது நான் ஒண்ணுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு வேரியபிள் ஃபைனலா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா it be constant, you can't change the value. ஃபைனல்னு ஒரு மெத்தட்ல கொடுத்தீங்க அப்படின்னா சப் கிளாஸ்ல அந்த மெத்தடை ஓவர்ரைட் பண்ண முடியாது. ஓவர்ரைடிங் என்ன அர்த்தம், மெத்தட் நேம் சேமா இருக்கும், ஆர்குமெண்ட் சேமா இருக்கும், ரிட்டர்ன் டைப் சேமா இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் டிஃபரெண்டா இருக்கும். உங்களால அந்த மெத்தடை வந்து சப் கிளாஸ்ல ஓவர்ரைட் பண்ண முடியாது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கிளாஸ் வந்து உங்களால வந்து கிளாஸ்ல ஃபைனல் கொடுத்தீங்க அப்படின்னா you can't able to inherit the class using inheritance. next பாத்தீங்கன்னா finally block என்னன்னா பாத்தீங்கன்னா it going to run some important code even if exception occur or not. exception வந்தாலும் சரி வரலனாலும் சரி அது வந்து ரன் ஆயிடும். that's what they mentioned over here is finally block runs the important code even if the exception occur or not. second point, finally block cleans up all the resources used in the try block. ஓகேங்களா? அவன் என்ன சொல்றான் அப்படின்னா வந்து ட்ரை பிளாக் நம்ம என்ன பண்ணிருப்போம் தெரியுமா, ஒரு டிபி கனெக்ஷனை இன்ஷியேட் பண்ணிருப்போம், இல்லைன்னா வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர்னு போட்டிருப்போம். கரெக்டா? அந்த ரிசோர்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்த ரிசோர்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணுமா இல்லையா, டிரைவர் டாட் க்ளோஸ் தரணும். அதை வந்து ஃபைனலி பிளாக்ல என்ன பண்ணிருப்பேன்னா நான் வந்து டிரைவர் டாட் க்ளோஸ் கொடுத்துருப்பேன். தட்ஸ் வாட் தே மென்ஷன் ஓவர் இஸ் finally block cleans up all the resources. It's going to clean all the resources means it's going to close all the connections used in the try block. Try blockல என்ன பண்ணிருப்பீங்க, வெப் டிரைவர் equal to new of firefox driver, new of chrome driver கொடுத்திருப்பீங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், driver dot close தரணுமா இல்லையா, அதை வந்து நீங்க finally block கொடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? The last thing we're going to see is finalize method.
Finalize method mostly perform the cleaning activities with respect to object before it destruction. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, அந்த ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், டிஸ்ட்ராய் பண்ணுமா இல்லையா? டிஸ்ட்ராய் பண்ணதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா மெமரி வந்து டீஅலோகேட் ஆகும். அந்த மெமரி என்ன பண்ணிக்கலாம், நீங்க வேற ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாமா இல்லையா? ஆல் கைண்ட் ஆஃப் கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் பிஃபோர் இட் டிஸ்ட்ரக்ஷன். எப்படி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கார்பேஜ் கலெக்ஷன் கால் பண்ணா போதும், அதுவே என்ன பண்ணிக்கும், எதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலையோ அந்த அந்த அதுக்கு மெமரிலாம் டீஅலோகேட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் கொடுத்துரும். ஓகேங்களா? கார்பேஜ் கலெக்ஷன் will do all these things. ஓகேங்களா? சரி, நீங்க கேட்கலாம் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் நான் தான் கால் பண்ண கேட்கலாம். ஓகேங்களா? கார்பேஜ் கலெக்ஷன் நீங்க கால் பண்ண தேவையில்ல, உங்க மெமரி வந்து ஃபில் ஆகுது, உங்க அந்த ஆப்ஜெக்ட் நீங்க யூஸ் பண்ணவே இல்லை, ஒரு லாங் டர்ம் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணல அப்படின்னா கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு த்ரெஷோல்ட் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகேங்களா? நீங்களே வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலா கால் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு த்ரெஷோல்ட் வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ பிரீச் ஆனோம்னா என்ன பண்ணிக்கும், அதுவே என்ன பண்ணிடும்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இட் கோயிங் டு டீஅலோகேட் தி மெமரி. லாஸ்ட் பாயிண்ட், எக்ஸிகியூஷன். ஃபைனல் மெத்தட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஒரு ஃபைனல் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கால் தட் மெத்தட். ஃபைனல் மெத்தட் ஃபைனல் கொடுத்துட்டீங்க, கியூட் கொடுத்துட்டீங்க, மெத்தட்ல ஃபைனல் கியூட் கொடுத்துட்டீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா we have to call that method. Next one is finally block. Finally block எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஃபைனலி பிளாக் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, இட்ஸ் தி எக்ஸிக்யூஷன் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி எக்ஸெப்ஷன். எக்ஸெப்ஷன் டிபெண்ட் பண்ணி இல்லை. ட்ரை பிளாக் முடியுது, கேட்ச் பிளாக் முடிஞ்சோட உங்களுக்கு என்ன ஆகும், ஃபைனல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடும். அது வந்து எந்த எக்ஸெப்ஷன் டிபெண்ட் பண்ணியே இல்லை, எக்ஸெப்ஷன் வருதோ வரலையோ பார்க்காது, இட் கோயிங் டு எக்ஸிக்யூட் தி ஃபைனலி பிளாக். The last one is finalize method. Finalize method என்ன பண்ண போகுது அப்படின்னா எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா எப்போ அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகுதோ அதுக்கு முன்னாடியே கால் ஆகிடும். இட்ஸ் லைக் ப்ரீ ப்ராசஸிங். ப்ரீ ப்ராசஸிங்னா புரியுதா, இந்த ஆப்ஜெக்ட்லாம் நான் க்ளீன் பண்ண போறேன், இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு ரன். ஓகேங்களா? ஃபைனலைஸ் மெத்தட் இஸ் எக்ஸிக்யூட்டட் just before the object is destroyed. I'll give 4 minutes of time. In the 4 minutes of time, if you have any doubts, you can ask some questions on this. Final, finally, and finalize. Very, very important entry question. Without this question, no, none of the interviewer go for the next round. Very, very important entry question. This conference will now be recorded. Yeah, I'm going to show the implementation for finalize method. Go to new and then create a class and then exception handling. Just create one class called Finalize. Main method is entry point for JVM. Okay. Now I'm going to write one small piece of code. என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிரியேட் பண்ணலாம்? You give some reference object equal to new of, make it mute, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்க. I going to make the references null. நான் என்ன பண்ணிட்டேன், ரெஃபரன்ஸ் வந்து நல் மாத்திட்டேன். ஆனா எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ரெஃபரன்ஸ்ல மெமரி அட்ரஸ் இருக்குமா இருக்காதா? மெமரி அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் என்ன பண்ணலாம், நீங்க கோட்ல போயிட்டு obj.hash கோட் போட்டீங்கன்னா இந்த மெமரியோட அட்ரஸோட ஹேஷ் கோட் கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த மெமரி அட்ரஸோட ஹேஷ் கோட் கிடைக்கும். இதுதான் அந்த ஹேஷ் கோட். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை நல்லா மாத்திட்டேன். நல்லா மாத்திடுறேன். நல்லா மாத்தும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இந்த ஹேஷ் கோடுக்கு பதிலாக இந்த ஹேஷ் கோடுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இந்த ஹேஷ் கோடுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், நல் மாத்திடுறேன். ரெஃபரன்ஸ் தான் நல் மாத்தினே தவிர ஸ்டில் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு நியூ கோட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் நியூன்றது மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்துரும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. மெமரியில பாத்தீங்கன்னா மெமரி அலோகேட் ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு.
ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ரெஃபரன்ஸ் நல்ல மாத்திட்டேன். எனக்கு ஆப்ஜெக்ட் டெலிட் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? ஆப்ஜெக்ட் will be still exist. ஆப்ஜெக்ட் will be still exist. இந்த என்ன பண்றேன், மெமரி அட்ரஸ் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன் நல்ல மாத்திருக்கேன் தவிர அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீப் மெமரியில அப்படியே இருக்கும். ஹீப் மெமரியில இருக்குமா? இப்போ அந்த ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணணும். டாட் ஜிசின்னு எடுத்திருக்கேன். ஜிசின்னு என்ன அர்த்தம், உங்களோட ஜேவிஎம் போயிட்டு கார்பேஜ் கலெக்ஷன் கால் பண்ணும். கார்பேஜ் கலெக்ஷன் என்ன பண்ணணும் தெரியுமா, எதெல்லாம் வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கோ அது அந்த அதுல இருக்க மெமரி எல்லாம் டெலிட் பண்ணி விட்டுரும். அப்ப மெமரி வந்து என்ன ஆயிடுச்சு, டீஅலோகேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெமரி வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த மெமரி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், வேற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா இல்லையா? கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, நீங்க கேட்கலாம் இதெல்லாம் சொல்ற, ஓகே ஃபைன், நீ வந்து ரெஃபரன்ஸ் மட்டும் தான் நல்ல மாத்திருக்க, ஸ்டில் வந்து ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் போது அதை வந்து டெலிட் பண்ண போது சொல்ற, ஓகே ஃபைன். இப்போ இந்த ஃபைனலைஸ் மெத்தட் எங்கன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஃபைனலைஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் போதும் அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே ஒரு ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கும். ஃபைனலைஸ் மெத்தட் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் என்னால ஓவர்ரைட் பண்ண முடியுமா? யூ கேன் ஏபிள் டு ஓவர்ரைட். நீங்க சொல்றீங்க இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே ஃபைனலைஸ் மெத்தட் இருக்குன்னு சொல்றீங்க, அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த ஃபைனலைஸ் மெத்தட் ஓவர்ரைட் பண்ணலாம்ல, ஓவர்ரைட் பண்ணி காட்டுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? நான் ஓவர்ரைட் பண்ணி காட்ட போறேன் பாருங்க. ஓவர்ரைட் என்ன புரியுதா? மெத்தட் நேம் சேமா இருக்கணும், ஆர்குமெண்ட் சேமா இருக்கணும், ரிட்டர்ன் டைப் சேமா இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஓவர்ரைடிங். ஓவர்ரைடிங் பண்ண போறேன் பாருங்க. protected void. மெத்தட் நேம் என்னது, finalize. finalize preprocessing cleanup activity. இப்போ பிரகாஷ் இப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஆக்சுவலா இந்த கார்பேஜ் கலெக்ஷன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் ரன் ஆகும் சொல்லிருக்கானா இல்லையா? சொல்லிருக்கானா இல்லையா? Yes sir. சொல்லிருக்கேன். unused objects deleted by the garbage collector. இப்போ வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை மட்டும் தான் நல்ல மாத்திருக்கேன்னு தவிர நான் ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணல. அப்படியே இருக்க போது ஆப்ஜெக்ட் கரெக்டா நியூ கீயோட மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா இந்த கார்பேஜ் கலெக்ஷனை கால் பண்ண போறேன். கார்பேஜ் கலெக்ஷன் என்ன பண்ணணும், அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் டெலிட் பண்ண போகுது. டெலிட் பண்றது முன்னாடி என்ன பண்ண போகுது, இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் பண்ண போகுது. கேட்கலாம் ஃபைனலைஸ் மெத்தட் நீக் பண்ண கேட்டா ஒரு ஆப்ஜெக்ட் குள்ளேயும் ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கும். அது வந்து ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப், எதெல்லாம் டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நீங்க கேட்கலாம் இப்போ ரன் பண்ணா எனக்கு இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆகுமா? உங்களுக்கு கேள்வி அப்படிதான் இருக்கணும். கார்பேஜ் கலெக்ஷன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆகுமான்னு அவுட்புட் வருமா, இந்த அவுட்புட் வருமா? நான் சொல்றேன் வரும்னு சொல்றேன். நீங்க கேட்கலாம் நான் ஃபைனலைஸ் கால் பண்ணவே இல்லை எப்படி வரும்னு கேட்டீங்க அப்படின்னா இன்டர்னலா என்ன பண்ணிக்கும், இந்த கார்பேஜ் கலெக்ஷன் என்ன பண்ணும், இது டெலிட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஃபைனலைஸ்ன்றத கால் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கும். நான் வந்து உங்களுக்காக புரிய வைக்கிறது என்ன பண்ணிருக்கேன், இதை ஓவர் ரைட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ண போறோம் பாருங்க. அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எது பத்தி கேட்டா வெயிட் பண்ணுங்க. ஃபைனலைஸ் ஸ்பெல்லிங் மிஸ் பண்ணிட்டேனா, ஃபைனலைஸ் இருங்க செக் பண்ணிக்கிறேன், இருங்க வரேன். ஃபைனலைஸ்க்கு வந்து F1 ஸ்மால் வருமா? ஏன்னா நம்ம வந்து என்ன பண்றோம், ஓவர் பண்றோமா இல்லையா? ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணணும், மெத்தட் நேம் சேமா இருக்கணும், ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கணும், ரிட்டர்ன் டைப்போ சேமா இருக்கணும். ஓகேங்களா? ரிட்டர்ன் டைப் வாய்ட் இருக்கு. லெட்ஸ் see. நான் மேபி அது மிஸ் பண்ணிருக்கலாம். இப்போ வந்து இவருக்கு டவுட் வரும். யார் டவுட் வரும்? டவுட் வரும். ஏங்க இது லாஸ்ட் தான் வந்திருக்குது, ப்ரீ ப்ராசஸிங் கிளீன் அப் லாஸ்ட் தான் வந்திருக்கு, அப்போ இப்படிதான் வருமான்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் வரணும். நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க, லிசன் பண்ணுங்க. வாட் ஐ கோயிங் டு டூ, ஒரு த்ரெட் ஆஃப் போட்டு காட்ட போறேன். ஏன்னா அந்த நெக்ஸ்ட் டே டக்குனு என்ன ட்ரிகர் ஆயிடுது, கேபிள் ட்ரிகர் ஆயிடுது. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஐ கோயிங் டு கிவ் 5000 மினிட்ஸ் தர போறேன். இப்போ
பிரகாஷ் நீங்க ஆன்சர் பண்ணணும். இது ஒரு செக்டு எக்ஸெப்ஷனா அன்செக்டு எக்ஸெப்ஷனா? இது செக்டா அன்செக்டா? இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் செக்டா அன்செக்டா? இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் வந்து செக்டா அன்செக்டா? செக்டு சார். செக்டு தான். ஏன்னா கம்பைல் டைம்ல வருது தெரியுதா? கம்பைல் டைம்ல வரதால இது வந்து செக் எஸ் சார். இன்டரப்ட் எக்ஸெப்ஷன் ஏன் வருது தெரியுமா? நான் ஸ்லீப் பண்ணுவேன், என் கோட் ஸ்லீப் ஆக போகுது, ஸ்லீப் பண்ணும்போது என்னை யாரும் இன்டரப்ட் பண்ணாத, இன்டரப்ட் பண்ணா நான் வந்து இந்த த்ரோ பண்ணுவேன். நான் ஸ்லீப் பண்ணும்போது என்னை யாராவது வந்து என்னோட இந்த கோடை யாராவது வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ வில் த்ரோ இன்டரப்ட் எக்ஸெப்ஷன். இட்ஸ் கால் செக் எக்ஸெப்ஷன் சொல்றேன். நான் த்ரோஸ்ல கொடுத்துட்டேன், ஆக்சுவலா த்ரோஸ்ல கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கார்பேஜ் கலெக்ஷன் ரன் ஆகுது முன்னாடி எனக்கு என்ன ஆகணும்? இந்த ஃபைனலைஸ் மெத்தட் ரன் ஆகணும். ஆக்சுவலா அதுதான் ஸ்லீப் போட்டு காட்டுறேன். ஏன்னா பிரிண்ட் ஆகும் போது என்ன ஆயிடுதுன்னா டக்குனு இது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கு தான் வருது. ஓகேங்களா? ஏன்னா அது போய் கால் பண்ணுதா இல்லையா அந்த டைம் கூட என்ன மில்லிசெகண்ட் டைம் இருக்கு. ஆக்சுவலா இப்போ அதுதான் ஸ்லீப் போட்டுருக்கேன். இப்போ பாருங்களேன், லெட்ஸ் see. இதான் லாஸ்ட். இல்லையே. ஓ மை காட், இருங்க வரேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்கேயோ மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஐ மிஸ்ஸிங் சம்திங். ஃபர்ஸ்ட் எனக்கு பாருங்க தெரியுதா? நீங்களே பாருங்க, அவுட் பாருங்க என்ன வந்திருக்கு. நான் வந்து ஆப்ஜெக்ட் நல் கொடுத்துட்டேன். ரெஃபரன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. இப்போ ஆக்சுவலா ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த கார்பேஜ் கலெக்ஷன் ரன் ஆகுது முன்னாடி எனக்கு என்ன ஆகணும்னா ஃபைனலைஸ் மெத்தட் ரன் ஆகும். ஆயிருக்கா? ப்ரீ ப்ராசஸிங் க்ளீன் அப் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்கு? unused objects deleted by the garbage collector. அப்ப என்ன அர்த்தம்? இந்த garbage ரன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஃபைனலைஸ் மெத்தட் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? ப்ரீ ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுது. இது இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இந்த ஃபைனலைஸ் மெத்தட் கொடுத்துது. நீங்க கேட்கலாம் சிக்ஸ் தாங்க இருக்கு ஒன்னு நடக்கும் கேட்கலாம். நான் வந்து ஓவர் ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்ட்லயும் ஃபைனலைஸ் மெத்தட் இருக்கும். இது போட்டுக்காம பாருங்க. when running Java machine finalization has been disabled or removed, the garbage collector will never call finalize. never call இருங்க Java machine பாருங்க இங்க போட்டுக்காம பாருங்க. இந்த Java machine which finalization enable பண்ணிருந்தீங்க அப்படின்னா the garbage collector might call finalize only after indefinite delay. சரிங்களா? only after indefinite delay. இந்த டிலேவால தான் உங்களுக்கு என்ன வந்து ஸ்லீப் போட்டு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலா இங்க போட்டுக்காம பாருங்க. இந்த Java machine which finalization enabled இருந்தது அப்படின்னா the garbage collector might call finalize only after an infinite delay. கரெக்ட் தான். ஓகேங்களா? இது என்னதுன்னா garbage collection கால் பண்றதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் இன்ஃபைனைட் டிலே இருக்கு. அந்த டிலேக்கு தான் உங்களுக்கு என்ன ப்ரீ ப்ராசஸிங் கொடுத்துரும். இதெல்லாம் delete பண்ண போது கொடுத்துரும். ஃபைனலா என்ன பண்ண போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு print this unused objects. திருப்பி ரன் பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம் நீங்க. தெரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது உங்களுக்கு? ஃபைனலைஸ் மெத்தட் தான் இன்வோக் ஆகுது. இது ப்ரீ ப்ராசஸ் பண்ணி கொடுத்தது. தென் unused objects deleted by the garbage collector. garbage collection முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபைனலா unused objects deleted by the garbage collection. ஓகேவா? I'll stop this recording as of now.